கலிங்க விஜயம் அத்தியாயம் 50. மணவாளினிக்கு ஆபத்து. கருணாகர தொண்டைமான் காஞ்சியில் தனது மாளிகையில் ஆசனத்தில் அமர்ந்திருந்தான். அவன் எதிரில் திருநிறையூரிலிருந்து வந்த காவலன் ஒருவன் அவனிடம் ஒரு தகவலை கூறினான். முன்னரே கருணாகரன் பணியாளர்களிடமும் காவலர்களிடமும் எவராவது புதிய ஆட்கள் மணவாளினியின் இல்லத்திற்கு வந்தால் தனக்கு உடனடியாக தகவல் தர வேண்டும் என்று கண்டிப்பாக உத்தரவிட்டிருந்ததால் அக்காவலன் நகை வியாபாரியாக மாறு வேடத்தில் இருந்த சோமேஸ்வரனை மணவாளினியின் இல்லத்திற்கு அழைத்துச் சென்றவன் அந்த தகவலை கருணாகரனிடம் தெரிவித்தான். காவலன் தெரிவித்த விஷயத்தில் அவ்வளவாக அக்கறை கொள்ளவில்லை கருணாகரன். எவனோ வட தேசத்திலிருந்து வியாபாரம் செய்ய வந்திருக்கிறான், அவனால் என்ன ஆபத்து நேர்ந்துவிடப் போகிறது என்ற எண்ணத்தில் காவலனுக்கு விடை கொடுத்து அனுப்பிவிட்டான். சிறிது நேரத்தில் மற்றொரு காவலன் வந்து மேலும் வேறு ஒரு தகவலை கூறினான். நாகைப்பட்டினத்தில் ஒரு மரக்கலம் நிற்பதாகவும் கலிங்க நாட்டிலிருந்து வந்திருப்பதாகவும் அதில் இருந்தவர்கள் எங்கோ வியாபார விஷயமாக வெளியே சென்றிருப்பதாகவும் தெரிவித்தான். கருணாகரனின் மனதில் சந்தேகத்தின் அறிகுறி தென்பட்டது. பொதுவாக அண்டை நாட்டிலிருந்து வியாபாரத்திற்காக வருபவர்கள் பொருட்களை இறக்கிவிட்டு மரக்கலத்தை திருப்பி அனுப்பிவிடுவதே வழக்கம். ஆனால் மரக்கலத்தை ஒரே இடத்தில் நங்கூரமிட்டு நிறுத்தி வைக்கும் வழக்கம் வியாபாரிகளிடத்தில் இருக்காது. ஒரே இடத்தில் நிறுத்தி வைப்பது என்றால் ஏதாவது தீய நோக்கம் இருக்குமா என்ற சந்தேகம் எட்டி பார்த்தது கருணாகரனின் மனதில். தனது தந்தையின் இல்லத்திலும் மணவாளினியின் இல்லத்திலும் தகுந்த பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்திருக்கிறோம். எப்போதும் 100 ஆட்களுக்கு குறைவில்லாமல் காவல் இருப்பார்கள். அப்படி இருக்கும்போது யார் என்ன செய்துவிட முடியும் என்ற எண்ணம் ஏற்பட்டது. மணவாளினியின் இல்லத்தை ஒருமுறை நினைத்து கொண்டான். முன்புறம் 2 பக்கங்களிலும் கூடாரங்கள் அமைத்து ஆட்கள் காவல் புரிவதை ஞாபகப்படுத்தி கொண்டான். தோட்டம், பின்புறம் உள்ள கால்வாய், அதன் பிறகு வயல்வெளிகள்தான். பின்புறம் காவல் தேவை இருக்காது. இப்படி எண்ணியவன் திடீரென்று அவனது மனதில் ஒரு எண்ணம் தோன்றியது. ஆகா, கால்வாய் விஷயத்தில் தான் அலட்சியமாக இருந்தது புரிந்தது. அக்கால்வாய் அரசலாற்றுடன் சற்று தூரத்தில் இணையும் என்பதும் அரசலாறு நாகைக்கு வடக்கே கடலில் கலக்கும் என்பதும் கருணாகரனின் நினைவுக்கு வந்தது. அடடா, இந்த எண்ணம் நமக்கு முன்னர் தோன்றாமல் போயிற்றே. இப்பகுதியை பற்றி நன்கு தெரிந்தவர்கள் கால்வாயை பயன்படுத்தி ஏதாவது தீச்செயல் புரிந்து தப்பி செல்வதற்கும் வாய்ப்பு உள்ளதே. சற்று நேரத்துக்கு முன்னர் 2 காவலர்கள் கூறியதையும் இணைத்து பார்த்தான் கருணாகரன். வட கலிங்கத்திலிருந்து மரக்கலத்தில் தனது திருமணத்திற்கு தொல்லை கொடுப்பதற்காக சிலர் வந்திருக்கலாம். அதில் ஒருவன் நகை வியாபாரி போல மணவாளினியின் இல்லத்துக்கு சென்று சுற்றுப்புறங்களை தெரிந்து கொண்டிருக்கலாம். முன்புறம் காவல் மிகுதி என்று தெரிந்து வேறு ஏதாவது திட்டம் தீட்டி இருக்கலாம். அநேகமாக தோட்டத்தை ஒட்டியுள்ள கால்வாயை ஏதாவது தீங்கு செய்ய பயன்படுத்தும் எண்ணமும் அவர்களுக்கு தோன்றுவதற்கு வாய்ப்புள்ளது. இவ்வாறு எண்ணமிட்டவன் இனி துளியும் தாமதம் செய்யக்கூடாது என்று முடிவெடுத்தான். முதலில் நாகையிலிருந்து வந்திருந்த காவலனை அழைத்த கருணாகரன் அவனிடம், வீரனே, நீ உடனே திரும்பி சென்று நாகைப்பட்டினத்தின் கடலில் உள்ள மரக்கலத்தை சோதனை செய். அம்மரக்கலம் வேறு எங்காவது சென்றிருந்தால் சில படகுகளை வடக்கிலும் தெற்கிலும் செலுத்தி எங்கு உள்ளது என்பதை உறுதி செய். தேவையான வீரர்களையும் உடன் அழைத்து சென்று மரக்கலத்தை காவல் இருக்க வேண்டும். மரக்கலத்தின் ஒவ்வொரு பகுதியையும் கவனமாக சோதனையிட வேண்டும் என்று உத்தரவிட்டான். அடுத்ததாக திருநிறையூரிலிருந்து வந்த காவலனையும் மற்றும் மெய்காப்பாளர்களையும் உடன் அழைத்து கொண்டு காஞ்சியிலிருந்து புறப்பட்டான். புறப்பட்ட நேரம் காலை நேரம். திருமணத்துக்கு இன்னும் சில தினங்கள் இருந்தன. அதுவரையில் திருநிறையூரிலேயே இருக்க வேண்டும் என்று முடிவெடுத்து விரைவாக தன் குதிரையை செலுத்தினான் கருணாகரன். இரவு நேரத்துக்குள் மணவாளினியின் வீட்டை அடைந்துவிட வேண்டும் என்று வேகத்துடன் விரைந்தான். நடுநிசி நேரத்துக்கு சற்று முன்னர் மணவாளினியின் தோட்டத்தில் மறைந்திருந்த சோமேஸ்வரன் கோட்டான் கூவுவதை போல மெல்ல கூவினான். அருகில் இருந்த அவனது ஆட்கள் தங்களுடைய மறைவிடத்திலிருந்து வெளியே வந்தனர். அவர்கள் கைகளில் மயக்கம் தரும் பொடிகளை பைகளில் வைத்திருந்தனர். அவர்களிடம் மெல்லிய குரலில், காரியம் நிறைவேற்றும் நேரம் வந்துவிட்டது, புறப்படுங்கள் என்றவுடன் அவர்களில் இருவர் சிறிய கடப்பாறையுடன் வீட்டின் பின்பக்கம் கதவை நெருங்கி தாழ்பாலை அதிக சத்தம் எழுப்பாமல் நெம்பி திறந்தனர். வீட்டிற்குள் நுழைந்தவுடன் சில காவலர்கள் அமர்ந்திருந்தபடியே உறங்கியது தெரிந்தது. அவர்கள் அரவம் கேட்டு விழித்து எழுந்தவுடனேயே மயக்கப்பொடி அவர்கள் முகத்தில் வீசப்பட்டவுடன் தடுமாறி விழுந்தனர். ஒவ்வொரு அறையாக அதிக சப்தம் இல்லாமல் சென்று மயக்க பொடிகளை தூவினர். தனது முகத்தை நன்றாக மறைத்து கொண்ட சோமேஸ்வரன் மணவாளினி இருந்த அறைக்குள் சென்றான்.
அயர்ந்து உறங்கிக் கொண்டிருந்த மணவாளினியின் முகத்திலும் அருகில் இருந்த அவள் பெற்றோர்கள் முகத்திலும் மயக்க பொடிகளை தூவினான். அவர்கள் முற்றும் மயக்கமடைந்ததை உறுதி செய்த சோமேஸ்வரன் தன் வீரர்கள் இருவரை அழைத்து கொண்டு மணவாளினியை தூக்கி கொண்டு விரைந்து வருமாறு கூறிவிட்டு முன்னால் நாலாபுறமும் பார்த்து கொண்டே சென்றான். சுற்றுப்புறத்தில் எந்தவித அசைவும் இல்லை. இதற்கு இடையே சோமேஸ்வரனின் மற்ற வீரர்கள் இல்லம் முழுக்க மயக்க பொடிகளை தூவிவிட்டு தோட்டத்துக்கு வந்தனர். கால்வாயில் ஒரு கட்டுமரம் தயாராக இருந்தது. கட்டுமரம் முழுவதும் வைக்கோல், இலை, தழை என்று பரப்பப்பட்டிருந்தது. மணவாளினியை கட்டுமரத்தில் கிடத்திய பின் இருவர் இலை தழைகளை அவள் மேல் ஆங்காங்கே தூவி அவள் உடலை மறைத்தனர். மணவாளினி கால்வாயில் விழுந்து விடாமல் இருப்பதற்காக அவள் உடலை கட்டுமரத்துடன் கட்டிவிட்டு கட்டுமரத்தை செலுத்துவதற்கு தயாரானார்கள். குதிரைகளின் குளம்பொலி சத்தம் கேட்காமல் இருப்பதற்காக குதிரைகளை அரசலாற்றங்கரையின் முன்னமேயே நிறுத்தி இருந்ததால் சோமேஸ்வரனும் அவனுடைய ஆட்களும் கால்வாய்க்கு அருகே நடந்து வர 2 ஆட்கள் கட்டுமரத்தை கால்வாயில் இழுத்து கொண்டு செல்ல பின்புறத்திலிருந்து 2 ஆட்கள் தள்ளி கொண்டு சென்றனர். ஒரு யுகம் என்று சொல்லக்கூடிய நேரத்திற்கு அரசலாற்றங்கரை வரை இந்த ஊர்வலம் சென்றது. சோமேஸ்வரன் சுற்றிலும் பார்த்து கொண்டே வந்தான். ஏதாவது அரவம் கேட்கிறதா என்று எல்லோரும் கவனமுடன் பார்த்து கொண்டே வந்தனர். கால்வாய் அரசலாற்றுடன் இணையும் இடத்தில் ஒரு சிறிய படகு தயார் நிலையில் வைத்திருந்தனர் சோமேஸ்வரனின் ஆட்கள். மணவாளினியின் கட்டுக்களை அவிழ்த்து படகில் ஏற்றினர். 2 வீரர்கள் படகின் துடுப்புகளை போடுவதற்கு ஆயத்தமானார்கள். சோமேஸ்வரனும் படகில் ஏறிக்கொண்டான். சோமேஸ்வரன் கரையில் இருந்த மற்றவர்களை பார்த்து படகு செல்லும் வேகத்தில் குதிரைகளில் தொடர்ந்து வருமாறு உத்தரவிட்டான். பிறகு சோமேஸ்வரனின் வீரர்கள் குதிரைகளில் ஏறிக்கொண்டு படகை தொடர்ந்தனர். படகு புறப்பட்டது. புறப்பட்டு சில நொடிகள் கூட ஆகியிருக்காது. திடீரென்று சோமேஸ்வரன் படகை நிறுத்த கூறினான். நன்றாக உற்று கேட்டபோது சோமேஸ்வரனின் வீரர்கள் ஏறி இருந்த குதிரைகளின் குளம்பொலி சத்தத்தை காட்டிலும் இன்னும் அதிகமான சத்தம் அவனுக்கு கேட்டது. இன்னும் சற்று உன்னிப்பாக கவனித்த போது வெகு தூரத்தில் பல குதிரைகள் விரைந்து வரும் ஒலி கேட்டது. அவ்வளவுதான். சோமேஸ்வரன் வேகமாக யோசனை செய்தான். குதிரையின் மீதிருந்த தனது ஆட்களை கூவி அழைத்து ஆளுக்கு ஒரு திசையாக பிரிந்து செல்லுமாறும் சிறிது நேரம் கழித்து மறுபடியும் இங்கே வர வேண்டும் என்றும் கூச்சலிட்டான். படகை நிறுத்த கூறிவிட்டு ஆற்றின் கரை பக்கம் படகை இழுத்து வர கூறினான். படகில் இருந்தவர்கள் துணையுடன் மணவாளினியை தூக்கி கொண்டு ஒரு மரத்தின் அடியில் மறைவான இடத்தில் கிடத்தினான். படகையும் இழுத்து கரையில் கவிழ்த்த நிலையில் கிடத்துமாறு உத்தரவிட்டான் சோமேஸ்வரன். குதிரைகள் நெருங்கி வரும் ஓசை கேட்டது. கால்வாய் ஆற்றுடன் இணையும் இடத்தில் 20 குதிரை வீரர்கள் வந்தனர். திருநிறையூரிலிருந்து வருபவர்கள் போலவே காணப்பட்டனர். அதற்குள் எப்படியோ மணவாளினி காணாமல் போய்விட்டதை கண்டுபிடித்து துரத்தி கொண்டு வந்து விட்டார்கள் என்று நினைத்தான் சோமேஸ்வரன். மூச்சு விடும் சத்தம் கேட்காமல் அமைதியாக இருக்க வேண்டும் என்று நினைத்தான். அதற்குள் குதிரைகளில் சிலர் விரைந்ததை திருநிறையூரிலிருந்து வந்திருந்தவர்கள் கவனித்திருக்க வேண்டும் என்று தோன்றியது சோமேஸ்வரனுக்கு. விரைந்து வந்த குதிரைகள் கால்வாய் ஆற்றுடன் இணையும் இடத்தில் பல திசைகளில் செல்வதும் தெரிந்தது. சிறிது நேரம் மறைந்திருக்கலாம் என்று எண்ணியவன் அதிர்ந்தான். அரசலாறு ஓடிய திசையிலிருந்து எதிரில், அதாவது கிழக்கு திசையிலிருந்து மேலும் பல குதிரை வீரர்கள் வருவது தெரிந்தது. கருணாகர தொண்டைமான் காஞ்சியிலிருந்து வெகு வேகமாக வந்தவன் முதலில் நாகைப்பட்டினத்திற்கு வடக்கே அவன் எதிர்பார்த்தபடியே ஒரு மரக்கலம் இருந்ததை கவனித்து வீரர்களை அனுப்பி மரக்கலத்தில் இருந்தவர்களை சிறை செய்தான். அவர்களை தகுந்த முறையில் விசாரித்த போது சோமேஸ்வரனின் திட்டங்களை அறிந்து கொண்டான். அரசலாறு வழியாக படகில் மணவாளினியை கடத்தி கொண்டு வரும் உத்தேசமும் புலனாகியது. சற்றும் தாமதிக்காத கருணாகரன் ஆற்றின் 2 கரைகளின் வழியே தனது வீரர்களை ஆற்றிலும் அதன் கரைகளிலும் படகிலோ குதிரையிலோ அல்லது ஏதாவது வண்டி வாகனத்திலோ கலிங்க ஆட்கள் வருகிறார்களா என்று பார்த்து வருமாறு கட்டளையிட்டுவிட்டு தன் குதிரையில் ஏறி விரைந்து வந்தான். நிலைமையை நன்றாக புரிந்து கொண்ட சோமேஸ்வரன் தன்னுடன் இருந்த 2 வீரர்களிடமும் மணவாளினியை தூக்கி கொண்டு ஆற்றுக்கு அருகே இருந்த அடர்ந்த தோப்புக்குள் செல்லுமாறு கூறிவிட்டு தானும் தோப்பினுள் ஓடினான். பின்னாலேயே அவன் வீரர்களும் மணவாளினியை சுமந்து கொண்டு ஓடி வந்தனர். ஓடி வந்த சோமேஸ்வரன் கண்களில் ஒரு ஆழமான பள்ளம் தென்பட்டது. எப்படியும் 10 அடி ஆழமாவது இருக்கும் என்று தோன்றியது. அந்த இருள் நேரத்தில் அப்பள்ளத்தின் கீழே என்ன இருக்கிறது என்று தெரியவில்லை. ஆனது ஆகட்டும் என்று தனது வீரர்களில் ஒருவனை அப்பள்ளத்தில் இறங்குமாறு கூறினான். அந்த வீரனும் அவ்வாறே இறங்கினான். அவனும் அதில் கீழே இறங்கினான். சிறிய பள்ளம்தான், 6 அடிக்குத்தான் பள்ளம் இருந்தது. மணவாளினியை அப்பள்ளத்தில் கிடத்திவிட்டு
சோமேஸ்வரனும் அவனுடன் வந்த 2 வீரர்களும் அருகில் இருந்த ஒரு மரத்தின் மீது ஏறி மறைவாக ஒளிந்து கொண்டனர். சடையவர்மன் மதுரையிலிருந்து விரைந்து வந்து தான் வசித்து வந்த வீட்டில் நுழைந்தபோது நடுநிசி நேரம் இருக்கும். அந்த வீதியின் ஆரம்பத்தில் இருந்தே வீரர்கள் அங்கும் இங்கும் நடமாடி கொண்டிருந்தனர். சிலர் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தனர். குதிரை வீரர்கள் தங்கள் குதிரைகளை மெதுவாக நடத்தி கொண்டு கண்காணிப்பு பணிகளில் ஈடுபட்டு கொண்டிருந்ததையும் எந்த அசம்பாவிதமும் இதுவரையில் ஏற்படவில்லை என்ற நிம்மதியும் இருந்தாலும் சடையவர்மனின் மனம் ஏனோ படபடத்து கொண்டுதான் இருந்தது. கதவை திறந்தவுடனே ஒருவித நாற்றம் இல்லம் முழுக்க பரவி இருந்ததை உணர்ந்தான். அவனுடன் வந்த ஒரு சிலர் திடீரென மயங்கி கீழே விழுந்தனர். சடையவர்மன் மயக்க நிலைக்கு சென்றவன் தள்ளாடியபடியே வீட்டிலிருந்து வெளியே வந்து விழுந்தான். சடையவர்மனுடன் வந்த மற்ற வீரர்களும் தெருவில் சென்ற மற்ற வீரர்களும் சடையவர்மன் மயங்கி விழுந்ததையும் மேலும் சில வீரர்கள் விழுந்து விட்டதையும் உணர்ந்து ஏதோ விபரீதம் நடந்துவிட்டது என்பதை புரிந்து கொண்டு அருகே ஓடி வந்தனர். மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.